போர்க்களத்தில் பிறந்து விட்டோம், வந்தவை போனவை வருத்தமில்லை. காட்டினிலே வாழ்கின்றோம், முக்களின் வழி ஒன்றும் மரணமில்லை. இருட்டினிலே நீ நடக்கையிலே உன் நிழலும் உன்னை விட்டு விலகிவிடும். நீ மட்டும்தான் இந்த உலகத்திலே உனக்கு துணை என்று விளங்கிவிடும். தீயோடு போகும் வரையில் தீராது இந்த தனிமை. கரை வரும் நேரம் பார்த்து கப்பலில் காத்திருப்போம். எரிமலை வந்தால் கூட ஏறி நின்று போர் தொடுப்போம். ஓகே, சுமாராக பாடியிருக்கேன். ஏன் இன்னைக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த பாட்டு பாடியிருக்கேன் அப்படின்னா, நான் முத்துக்குமார் அவருடைய பிறந்தநாள், அதாவது ஜூலை 12, அதாவது இன்றைய தினம். அவருடைய ஞாபகங்கள் எனக்குள்ளே அப்படியே ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. இவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கவிஞர் அப்படி தான் நம்ம சொல்லணும். அதை நான் எப்போவுமே யோசித்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன், வைரமுத்து, அவங்களோட வரிசையிலே அப்படியே அடுத்து கண்ணதாசனுக்கு அடுத்து வைரமுத்து அவர்களுக்கு அடுத்து யார் ஒரு நல்ல கவிஞரை யாரை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் முத்துக்குமார் அவர் தான். ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞராக இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை இன்னும் தொட்டிருக்கணும், இன்னும் அவர் நிறையா வருஷம் வாழ்ந்திருக்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப இன்றைய காலகட்டத்தில் நான் நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு கவிஞர் விரைவாக நம்மளை விட்டு பிரிஞ்சது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சோகத்தில் ஆழ்த்தின மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றுமே பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் தான். அதுவும் இப்போ நான் பாடின பாட்டு அந்த ஒரு நாளில் அந்த சாங் ஒரு என்னோடய தேசிய கீதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி தான் நம்ம சொல்லி ஆகணும். அதுவும் இன்றைய காலகட்டத்தில் இந்த மனுஷ வாழ்க்கையை வாழ்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா போட்டி, பொறாமை, எவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் நம்மளை சூழ்ந்து அப்படியே இருக்குது. இதிலெல்லாம் இருந்து நான் ஒரு சில டைம் டிப்ரெஷனோட எண்டுக்கே நான் போயிடுவேன். ஒரு மூலையில் ஒடுங்கி போயிட்டு உட்காரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட கண்டிஷனில் இந்த சாங் தான் என்னை அப்படியே தட்டி என்னை அப்படியே எழுப்பி என்னை அப்படியே மேலே கொண்டுட்டு வரும். அதை நான் நிறையா டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான கவிஞர் சீக்கிரம் அடைஞ்சது ஒரு தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படி தான் நம்ம சொல்லணும். என்ன தான் இருந்தாலுமே அவருடைய எழுத்துக்கள் என் மனசுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது, அது எங்கேயுமே போகலை, அது இன்னும் அப்படியே தான் இருக்குது. அவருடைய புகழ் பரவணும், அவருடைய எழுத்துக்கள் எல்லா தரப்பு மக்களையும் கொண்டு போயிட்டு சேரணும், அதுதான் என்னுடைய ஆசை. அதுவும் வாழ்க்கையை பற்றி 2 வரியில் இவ்வளோ அழகாக அவரால் அதான் வாழ்க்கையை பற்றி 2 வரியில் இவ்வளோ அழகாக சொல்ல முடியுமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை அப்படின்னா வலி கண்டிப்பாக இருக்கும் அப்படி சொல்கிறாரு. இது கேட்குறப்ப நமக்கு ஒரு கசப்பான ஒரு உண்மையாக தான் இருக்குது. கசக்கும், இந்த வரி கண்டிப்பாக கசக்கும். வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை, ஆனால் வலியை அனுபவி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு வரி எழுதியிருப்பார், வருங்காலம் காயம் மாற்றும் அப்படின்னு எழுதியிருப்பார். வருங்காலம் காயம் மாற்றும் அப்படி எழுதியிருப்பார். ரொம்ப என்ன சொல்கிறது, மோட்டிவேஷன் தான். அதான் ஒரு கவிஞனோட ஒரு ஆகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சமூகத்திற்கு ஒரு நம்பிக்கையை பரப்பணும். அதுதான் ஒரு நல்ல கவிஞனுக்கு அழகு. அப்படி தான் நான் முத்துக்குமார் அவர்களை நான் பார்க்குறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவிட்டி தான். அவருடைய சாங்ஸ் ஒன்று கூட நெகட்டிவாகவே இருக்காது. நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன்.
தந்தைக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய பாசத்தை, கோயில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு உனது புன்னகை போதுமடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி, ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். இந்த சாங் வந்து என் வாழ்க்கைக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குது. எனக்கு 2 மகள்கள் இருக்காங்க, சாத்விகா, தங்கமயில். 2 மகள்கள். அவங்களோட அவங்க தான் என்னோடய வாழ்க்கையாகவே இருக்காங்க, அப்படி தான் நம்ம சொல்லணும். அதான் ஒரு காலகட்டத்தில் வந்து வெறும் லவ்வாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஏகப்பட்ட லவ் ஃபெயிலியர். அப்புறம் அதெல்லாம் ஒவ்வொன்றா கடந்து அப்படியே வந்து அப்புறம் தோழி, என்னுடைய தோழி, அவங்க தான் என்னுடைய பின்னால் என்னோடய மனைவியாக மாறினாங்க. அப்புறம் அவங்கள லவ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய மகளை லவ் பண்ணேன். முதல் மகள் சாத்விகா லவ் பண்ணேன். இப்போ என்னோடய மகளோட சேர்த்து என்னுடைய 2வது மகள் தங்கமயில் அவங்களையும் சேர்த்து லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அந்த லவ்வை வந்து அந்த லவ்வுக்கு ஏற்றாப்படி நான் முத்துக்குமார் அவருடைய வரிகள், என் லைஃப் முழுக்கவே அவருடைய வரிகள் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்குள்ளே எப்போவுமே இருக்குது. அதுவும் குறிப்பாக நான் முத்துக்குமார், யுவன் அவங்களுடைய காம்போ வந்து என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் தான், அப்படி தான் நம்ம சொல்லணும். இன்றைய நாள் வந்து நான் முத்துக்குமார் அவருடைய நாள், அவருடைய பிறந்த நாள். அவருக்காக தான் இந்த வீடியோ. அவருடைய புகழ் எங்கேயும் பரவணும், அவருடைய புகழ் எங்கும் பரவணும். அவருடைய எழுத்துக்கள் வந்து எல்லா தரப்பு மக்களையும் போயிட்டு ரீச் ஆகணும், அதுதான் என்னுடைய ஆசை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நான் முத்துக்குமார் அவருடைய வரிகள் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச வரிகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ.